இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, third floor 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம், சென்னை 6,34,000. நடிகை கஸ்தூரி தமிழகத்தை ஆளும் திமுக மற்றும் திராவிட சித்தாந்தம் பேசுபவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வந்தார். அந்த வகையில் சமீபத்தில் சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் பிராமணர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் நடிகை கஸ்தூரி பங்கேற்று ஆக்ரோஷமாக பேசினார். அப்போது அவர் தெலுங்கு மக்கள் பற்றி கூறிய கருத்து சர்ச்சையை கிளப்பியது. அதாவது 300 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு ராஜாவுக்கு அந்தப்புற மகளிருக்கு சேவை செய்ய வந்தவர்களை தெலுங்கு பேசியவர்களை எல்லாம் தமிழர்கள் இனம் என்று சொல்லும் போது, எப்போதோ வந்த பிராமணர்களை தமிழர்கள் இல்லை என்று சொல்வதற்கு இங்கு யார் இருக்கிறார்கள் என்று பேசியிருந்தார். கஸ்தூரியின் இந்த கருத்துதான் சர்ச்சையானது. அவர் தெலுங்கு பேசும் மக்களை இழிவுபடுத்திவிட்டதாக போலீஸ் நிலையங்களில் புகார்கள் குவிந்தன. சென்னை, மதுரை, திருச்சி உள்பட பல இடங்களில் நடிகை கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் சென்னை எழும்பூர் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி கஸ்தூரிக்கு சம்மன் வழங்க சென்றபோது அவர் தலைமறைவானது தெரியவந்தது. இதையடுத்து கஸ்தூரியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் போலீசார் சார்பில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த தனிப்படை போலீசார் கஸ்தூரியை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையேதான் நடிகை கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவரது மனுவை தள்ளுபடி செய்தார். இதனால் கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் கிடைக்கவில்லை. இதனால் கஸ்தூரி விரைவில் தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் கஸ்தூரியை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் பதுங்கியிருந்த கஸ்தூரியை தனிப்படை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். ஹைதராபாத்தில் கஸ்தூரி சினிமா தயாரிப்பாளர் ஒருவரின் வீட்டில் பதுங்கி இருந்ததாகவும் அதனை மோப்பம் பிடித்த தனிப்படை போலீசார் அவரை கைது செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகை கஸ்தூரிக்கும் தெலுங்கு சினிமா துறைக்கும் தொடர்பு உள்ளது. இதனால் நடிகை கஸ்தூரி ஆந்திரா அல்லது தெலுங்கானாவில் தான் பதுங்கி இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகித்தனர். இதனால் ஹைதராபாத் மற்றும் அதனை சுற்றிய இடங்களில் தனிப்படை போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் கஸ்தூரி பதுங்கிய இடத்தை அடையாளம் கண்டு அதிரடியாக கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் கைது நடவடிக்கைக்கு முன்பு கஸ்தூரி வெளியிட்ட வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில், நான் தலைமறைவாகவில்லை, ஓடி ஒளியவில்லை, ஹைதராபாத்தில் எனது வீட்டில்தான் இருந்தேன், படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் வந்திருந்தேன், தினமும் படப்பிடிப்பில் கலந்து கொண்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தேன், படப்பிடிப்பு முடிந்து வீடு திரும்பிய போதுதான் கைது செய்தனர், என்னிடம் எனது செல்போன் இல்லை, வழக்கறிஞரிடம் கொடுத்திருந்தேன் என கூறியுள்ளார். போன் என்கிட்ட இல்லை, ஏன்னா என் லாயர் என்கிட்ட வாங்கி வச்சுட்டாங்க. மன உளைச்சல் அதிகமாக இருந்தது, வாங்கி வச்சுட்டாங்க. இப்போ கூட இரவல் ஃபோன்லேருந்து தான் இதை நான் பதிவு பண்ணுறேன். வணக்கம். என்னை எக்மோர் போலீஸ் ஸ்டேஷனில் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. ஐ வாண்டட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ என் ஃபோனை நான் என் லாயர்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். ஐ வில் பி கோஆப்ரேட்டிங். ஸோ இப்போது எக்மோர் போலீஸ் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க என்கொயரிக்கு.